ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா செப்டம்பர் 5 திரைப்படம். இது நான் 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாடு திரைப்படங்க. டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டிம் ஃபெல்லபம். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் டிம் ஃபெல்லபம் அண்ட் மாரிஸ் பைண்டர். திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது முதன்மை கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா பீட்டர் சாஸ்கார்ட் ரோனேவோ பண்ணியிருக்காரு, அப்புறம் ஜான் மெர்கோ ஜெஃபா பண்ணியிருக்காரு, அப்புறம் லியோனோ பென்னசெட் மரியானா சப்ளைன் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, செப்டம்பர் 5 என்ன மாதிரி கதைக்களம்னு பார்ப்பாங்க. இந்த கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது 1972ஆம் ஆண்டு. அதாவது வெஸ்ட் ஜெர்மனியில் மூனிக்கில் 20வது ஒலிம்பிக் போட்டி ஜெர்மனி எடுத்து நடத்துது வெஸ்ட் ஜெர்மனி. அதில் வந்து பங்கேற்கிறதுக்காக பல நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பல ரிப்போர்ட்டர்ஸ் பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. மிக முக்கியமாக அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் பல பிரச்சனைகள் தான். 1947ஆம் ஆண்டுக்கு பிறகுமே அங்கே பிரச்சனை தான். இதை பற்றி நான் நிறைய ரிவ்யூஸில் நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் கோரில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மிக முக்கியமாக பாலஸ்தீனி இருக்கிற கொரில்லா, அதாவது பிளாக் செப்டம்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு கொரில்லா அமைப்பு வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட வந்திருக்கிற ஒரு 12-11 இஸ்ரேலி அத்லெட்ஸை வந்து ஆஸ்ட்ரேஜ் சிச்சுவேஷன் கொண்டு வந்துடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னென்னா, இவங்களை காப்பாற்றினாங்களா காப்பாற்றலையா என்பதை அங்கே இருக்கிற அமெரிக்கன் ஏபிசி காப்பாற்றினாங்களா காப்பாற்றலையா அப்படின்ற விஷயத்தை அங்கே இருக்கிற அமெரிக்கன் ஏபிசி நியூஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கவரேஜ் பண்ண தான் வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சு இவங்க எப்படி அதை வந்து டிவியில் ஃபஸ்ட் டைம் ப்ராட்காஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க சிச்சுவேஷனை. ஸோ அதுக்கு அங்கே இருந்த டெக்னீஷியன்ஸ், அங்கே இருந்த ரிப்போர்ட்டர்ஸ், மிக முக்கியமாக அங்கே இருந்த ஹெட் ஆஃப் த மீடியா பர்சன் ஆஃப் ஏபிசி, ஸோ அவங்க கீழே இருக்கவங்க எப்படி இதை வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து இது ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான இன்சிடெண்ட் தான். வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முனிக்ன்ற ஒரு படத்தில் வந்து நீங்கள் முடிஞ்சால் அந்த படம் பாருங்கள். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருப்பார், 2006 வந்த படம். அதில் வந்து இதை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த பிரச்சனைகளை பற்றி. ஸோ இப்போது இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எப்படி இந்த கதை சொல்லப்பட்டதுன்றது தான். முக்கியமாக அவங்க எப்படி இதை ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் கதை சொல்லப்படுது. முக்கியமாக உள்ளே இருக்கிறவங்க மனநிலைகள் எப்படி இருந்தது, அதை எப்படி வந்து நியூஸை கெயின் பண்ணாங்க, ஸோ எப்படி எந்த இடத்துல எப்போ எந்த நியூஸை போடுறது, எப்போ ஏரில் போகலாம், எப்போ ஏரில் போகக்கூடாது, எப்போ கட் பண்ணக்கூடாது போன்ற பல விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அதைத்தான் இந்த படம் முழுக்க பேசுகிறாங்கங்க. ஸோ இது மோர் தென் about the hostages, is more about covering situation about the hostages and the event அந்த மெசக்கரை கவர் பண்ண விதம் தான் இந்த படம். ஸோ இந்த ஜேர்னலில் தான் இந்த கதை சொல்லப்படும் முடிவெடுத்த டேரக்டர் அதுக்கு எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இஸ் பீன் அப்சல்யூட்லி ட்ரூத்ஃபுல் டு த கோர். ஏன்னா எடுத்துக்கிட்ட கதைக்காலத்துக்கு பீன் ஜஸ்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல கூடங்க படம் ஆரம்பித்து படத்துக்குள்ளே கொஞ்சம் 10 minutes அப்படி போய் உள்ளே இறங்கின உடனே எண்டு வரைக்கும் அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல டீவியேட் ஆகாமல் நம்மளை அவ்வளோ கிரிப்பிங்காக இந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த டைட்டர் ஸ்க்ரீன் பிளே தான், வெரி டைட்டர் ஸ்க்ரீன் பிளே. உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன உணர்வு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது டெஃபினட்டாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃப்ரம் டிம் ஃபெல்லபம் அண்ட் மாரிஸ் பைண்டர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் தான். அதாவது படத்தில் நடித்த நடிகர்களே பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு 5-6 பேர், அந்த 5-6 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் நம்ம பிரித்து சொல்ல முடியல, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு பர்சனலாக ஜெஃபா ஜான் மெர்கோவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஹூ ஹஸ் பீன் ஆப்ரேட்டிங் இட். பிகாஸ் என்னென்னா, நான் இதை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் நினைக்கிற விஷயங்கள், அது என்ன எந்த இடத்துல போகலாம் வேணாம், எப்படி வந்து இதை வந்து கொண்டு போகலாம் இந்த ஈவெண்ட்டை, இது அதாவது இட்ஸ் வெரி ஒர்ஸ்டிங் இஸ் ஹேப்பனிங் தட். ஸோ அதை வந்து ஒருத்தன் பண்ணியிருக்காரு உண்மையில் அப்படின்னும் போது அந்த கேரக்டரை எடுத்து அவர் நடிக்கிறாரு. ஜெஃபா பண்ண ஜான் மெர்கோ ஜெஃப் கேரக்டரை ரொம்ப அழகாகவே பிரமாதம் பண்ணியிருந்தார் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கிரிப்பிங் த்ரில்லர் அண்ட் இருந்த விஷயத்தை தே ஹவ் பீன் கிவன் அவுட். பட் ஆனால் எனக்கு என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற உணர்வு ஏற்படுச்சு. பட் ஸ்டில் தட் இஸ் நாட் த பாயிண்ட் ஹியர். எனக்கு என்னென்னா, சம் வாட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆன மாதிரி. மேபி ஸ்க்ரீன் பிளே இஸ் டைட்டர், ஐ திங்க் நோ. பட் ஆனால் இன்னுமே அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பேக்ராஃபை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து உண்மையாகவே தோணுச்சு. பட் ஸ்டில்
அது ஒரு சைடில் எனக்கு பர்சனலாக தோணினாலும் இந்த படம் ஆல்ரெடி சொன்னது போல தான், இவர் டேரக்டர் எடுத்துகிட்ட கதைக்களத்துக்கு எஸ் பண்ண ஜஸ்டிஸ்ன்றது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆடியன்ஸ் அவார்ட் அர்பானி பியூட்டி அந்த கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகிருக்குங்க, இந்த ஆடிஷன் அவார்ட், எக்ஸ்ட்ரா ஆடிஷன் அவார்ட் கேட்டகரியில். அதே மாதிரி இந்த படம் இந்த ஆண்டு நடந்த ஆஸ்கர் அவார்டுக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கும் நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் செப்டம்பர் 5 படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் திறமான உலக சினிமாவுடையோ இல்லை ரீஜனல் சினிமாவுடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமுடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.